மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாத பொருட்கள் என்ன தெரியுமா? இத ஆர்டர் செய்ய வேண்டும் என்றால் கமெண்ட்ல ஆர்டர் என்று சொல்லவும். இத பற்றிய டீட்டெயில்ஸ் வேண்டும் என்றால் டீட்டெயில்ஸ் என்று சொல்லவும். இந்த மாதிரி நிறைய முருகன் சம்பந்தமான பொருட்கள வாங்க எங்கள் பொதுநலம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுநலம் போஸ்ட் ஆப்ஷன்ல இந்த ப்ராடக்ட்ஸின் இமேஜஸ் குடுத்திருக்கோம் பார்த்துக்கங்க. தானம் அளிப்பது மிகவும் சிறந்த விஷயமாக இருந்தாலும், தானமாக கொடுக்கும் சில பொருட்கள் தானம் கொடுப்பவர்களின் அதிர்ஷ்டத்தை குறைத்துவிடும். எனவே தானம் கொடுப்பதற்கு முன்பு எந்த பொருட்களை எல்லாம் தானமாக வழங்கக்கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். கிழிந்த துணிகளை தானமாக வழங்கக்கூடாது. அவ்வாறு வழங்கினால் துரதிர்ஷ்டம் உண்டாகும். அதேபோல் உடைந்த பொருட்களை தானமாக வழங்கக்கூடாது. இதுவும் துரதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். துடைப்பத்தை தானமாக வழங்கக்கூடாது. துடைப்பத்தை தானமாக வழங்கினால் வீட்டில் இருக்கும் லட்சுமி தேவியை தானமாக வழங்குவதற்கு சமம். அவ்வாறு வழங்கினால் வீட்டில் பணப்பிரச்சனையை தான் வரவழைக்கும். பிளாஸ்டிக் பொருட்களை தானமாக வழங்குவதும் துரதிர்ஷ்டத்தை வரவழைக்கும். பழைய உணவுகளை தானமாக வழங்கினால் வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். ஆகவே எப்போதும் பழைய உணவுகளை எப்போதும் தானமாக வழங்கக்கூடாது. கூர்மையான பொருட்களை தானமாக கொடுக்கக்கூடாது. கூர்மையான பொருட்களான கத்தி, கத்தரிக்கோல், ஊசி போன்ற பொருட்களையும் தானமாக வழங்கக்கூடாது. அவ்வாறு வழங்கினால் வீட்டில் துரதிர்ஷ்டம் உண்டாகும். நம் வீட்டில் பயன்படுத்திய விளக்கு மற்றும் குத்து விளக்கினை தானமாக கொடுக்கக்கூடாது. முடிந்தவரை இந்த பொருட்களை எல்லாம் தானம் கொடுக்காதீர்கள். அது உங்களின் வளர்ச்சியை தடுக்கும்.